ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல கிறிஸ்பியான தக்காளி தோசை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். கூடவே கெட்டி தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரெண்டோட காம்பினேஷனும் செம்ம சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 3 கப் போல் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த தக்காளி, இஞ்சி, வரமிளகாய் இது 3த்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம இந்த கப்பில் தான் நம்ம 3 கப் போல் தோசை மாவு அளந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டோம். இந்த தக்காளி, இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் ரவை, இது 3த்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து வந்து இதை நல்லா கலக்கிக்கலாம். இந்த கடலை மாவும் ரவையும் சேர்த்தோன்னா நம்ம தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து சேர்த்து கலக்கிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம ஊற விட்டுறலாம். மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசையை வந்து நம்ம நல்லா விரித்து ஊற்றலாம். அந்த மாதிரி தோசை வந்து செம்ம கிறிஸ்பியாக வரும். நல்லா கலர்ஃபுல்லாக சிவப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு தோசையை நல்லா விரித்து ஊற்றிட்டு நம்ம வந்து சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது. இதை வந்து கரண்டியில் வச்சே நம்ம அப்படியே மேலே தேய்ச்சி விடணும். அந்த மாவெல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தோசை நல்லா வந்து கிறிஸ்பியாகிடும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். இப்படி ரோல் பண்ணால் சூப்பராக ஒட்டாமல் செம்மையாக வரும். நல்ல கிறிஸ்பியான நல்ல சிவப்பான டொமேட்டோ தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றி பார்ப்போம். சுற்றில எண்ணெய் விட்டுக்கலாம். இதுவும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்க கட்டி சட்னி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/4 மூடி அளவு தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெள்ளைப்பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கம்மியாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக சட்னி அரைச்சிக்கலாம். இது தாளிக்கும் போது நம்ம ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே என்னென்னா நம்ம வந்து பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அது வந்து நல்ல கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த சட்னியும் நம்ம இந்த டொமேட்டோ தோசையும் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இப்போ தாளிச்சிட்டோம். இப்போ நம்மளோட கட்டி சட்னியும் சூப்பராக தயாராகிடுச்சு. கட்டி சட்னியும் டொமேட்டோ தோசையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.